அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் மெயில் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஜிமெயில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கவர்மெண்ட் மெயில் ஐடி எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மெயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையானது எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுங்கிறது தேவை. இது தனி அப்ளிகேஷன் கிடையாது ஜிமெயில் மாதிரி. அதனால் எந்த யூஆர்எல்குள்ளே போகணுங்கிறது நமக்கு முக்கியமாக தேவை. ஃபஸ்ட்டு நம்ம சிசிடிஎன்எஸோட மெயிலை பற்றி பார்ப்போம். அதில் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் யூஆர்எல் https://mail.tncctns.gov.in. இதுதான் நம்மளோட வெப்சைட்டுக்கான யூஆர்எல். எதுக்கானதுன்னா சிசிடிஎன்எஸோட மெயிலு. அதை நம்ம போகிறோம். அந்த மேலே இருக்க சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா வேறு ரீடாக்ட் ஆயிரும். அதனால் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். இது நான் முன்னாடி லாகின் பண்ணி வச்சதுனால இந்த பேஜ் வந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் நம்ம ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போனோன்னே இந்த பேஜ் வந்துடும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு நியூ மெசேஜ். மெயிலோட பர்பஸ் நமக்கு என்னன்னு தெரியும். மெயிலை சென்ட் பண்ண போகிறோம், ரிசீவ் பண்ண போகிறோம். அதோட அட்டாச்மெண்ட் இருந்தால் அதோட சேர்த்து சென்ட் பண்ணுவோம், அதோட சேர்த்து ரிசீவ் பண்ணுவோம். அதான் நமக்கு ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம யூஆர்எல் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி லாகின் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு மெயிலை அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படின்னு பார்க்க போகிறோம். கம்போஸ் பண்ணுறோம். இதில் நியூ மெசேஜ் அந்த மூலையில் இருந்துச்சு இல்லைங்களா, அதுதான். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் டூ அட்ரஸ்ஸு. இதுலேருந்து ஜிமெயிலுக்கு சென்ட் ஆகுது, ஆனால் ஸ்பேமுன்ற இடத்துல போய் உட்காருது. அதனால் ஒரு வேளை நீங்கள் திறக்க முடியாமல் வேறு யாருக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடாது ஜிமெயிலில் வேறு யாருக்கும் சென்ட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிடுங்க. அது ஸ்பேமுன்ற இடத்துல போய் உட்காந்துருக்கும். அங்கே போய் பார்த்துக்க சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே எஸ்ஹெச்ஓன்றது ஆரம்பிக்கும். ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்ன்றதில் ஆரம்பிக்கும். டாட்டு திண்டுக்கல்னால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாத்தோட ஐடியுமே சென்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்துக்கலாம். இதை தவிர மல்டிப்புளுங்க சார். ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கலாம் ஒரு சில மெசேஜை. அதை எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே அதை தனித்தனியான ஒரு இதாக எடுத்துக்கும் சார். அது எப்போயுமே தனித்தனியான இதாக எடுத்துக்கும். இதுதான் எல்லா ஸ்டேஷனோட மெயிலையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்போ எனக்கு இவ்வளோ பேத்துக்கு சென்ட் பண்ண வேண்டியிருக்கோ அதை காப்பி பண்ணிடுறேன். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு டூ அட்ரஸில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். சிசினா உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. கார்பன் காப்பி ஒரு ஆளுக்கு அனுப்புகிறோம். கார்பன் காப்பி எத்தனை பேத்துக்கு வேணால் போட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லி போடுவோம்ல மெசேஜஸில், அது மாதிரிங்க சார். சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக அடிக்கணும். சப்ஜெக்டை கிளியராக அடிச்சுக்கோங்க. பார்த்தோன்னே சப்ஜெக்டை பார்த்தோன்னே உங்களோட கண்டென்ட் என்னென்னு புரிஞ்சிடணும். அதான் சப்ஜெக்ட்டு. கிளியராக சப்ஜெக்ட் அடிச்சிட்டோம்னா என்றைக்காக இருந்தாலும் தேடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ புதுசாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏற்கனவே ஜிமெயிலில் ரொம்ப கொல்லப்படியாக இருக்கும். எல்லா மெசேஜும் இன்பாக்ஸுக்குள்ளே நிறைஞ்சு வழியும். ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்கும். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து அட்டாச்மெண்ட்டுங்க சார். அந்த மூலையில் அட்டாச்மெண்ட் இருந்துச்சுங்களா, அதை கிளிக் பண்ணிடுறோம். அந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை ட்ராக் பண்ணி இழுத்து விடலாம். அல்லது எப்பயும் போல் அட்டாச்சும் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி இழுத்து விடுறது இப்படி. அதை இழுத்துட்டு போய் அங்கே விட்டோம்னா அது அட்டாச் ஆகிக்கும். ரெண்டுமே தனித்தனி பேஜாக இருக்குது பார்த்துங்க. நமக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அட்டாச்மெண்ட்டை தவிர ஃபோட்டோஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கீழே நம்ம ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா அதை கீழே டைப் பண்ணிக்கலாம். லிங்க் அதோட அட்டாச் பண்ணிக்கலாம். லிங்க் எடுத்துக்கலாம். ஒரு எம்எஸ் வேர்டில் என்னென்ன பண்ண முடியுமோ ஓரளவுக்கு இதில் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம அட்டாச் பண்ண ஃபோட்டோ அட்டாச் ஆகிடுச்சு கீழே இல்லைங்களா. மேக்ஸிமம் ஃபோட்டோ அனுப்ப மாட்டோம், இருந்தாலும் தேவைன்னா
அடுத்து லிங்க் யூஆர்எல்லை காப்பி பண்ணி அதில் போட்டுக்குவோம். நம்ம இது லிங்க்கும் பெருசாக அனுப்ப மாட்டோம். யாருக்கு தேவைப்படலாம் அப்படின்னா, டிசிஆர்பியில் இருக்கவங்க கூகுள் ஷீட்டு கேட்பாங்க இல்லையா, அப்போ அந்த லிங்க்கை இதில் போட்டு அனுப்பிச்சிக்கிறதுக்கு தேவைப்படலாம். டிசிஆர்பிக்கு, எஸ்பி ஆஃபீஸுக்கு கூட தேவைப்படலாம். கேம்ப் ஆஃபீஸும் கூகுள் ஷீட் போட்டிங்கன்னா அந்த இதில் லிங்க்கை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோல்டர் க்ரியேஷன். ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஃபோல்டர் ஏன் க்ரியேட் பண்ணுறோன்னா, எப்போயுமே இன்பாக்ஸு 0வாக இருக்கணும். உங்களுக்கான ஆக்ஷன் முடிஞ்சுன்னா இன்பாக்ஸ் எடுத்து அதுக்கான ரூம் அனுப்பிச்சிடணும். ஒரு வீட்டில் ஹால் எப்போயுமே காலியாக இருக்கணும். அவங்க ரூமுக்குள்ளே போயிடணுங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுக்கோங்க. எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போயிட்டு கீழே நியூ ஃபோல்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோல்டருக்கான நேம் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஃபோல்டரு தேவைப்படும். இப்போ பேஸ் கண்ட்ரோலில் டேட் வைஸ் ஃபோல்டர் வச்சுக்குவாங்க. இப்போ ஒரு கேம்ப் ஆஃபீஸ் இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் பார்ப்பாங்க. இப்போ ராம் ஒரு சப்ஜெக்ட் பார்க்கணுன்னா ராம்னு ஒரு ஃபோல்டர் போட்டு ராமுக்கான மெசேஜ் அப்புறம் அதை தள்ளி விட்டுடலாம். சோமு ஒரு மெசேஜ் பார்க்குறாங்க அப்படின்னா சோமுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அவருக்கான மெசேஜை பூரா அதில் தள்ளி விட்டுட்டு அவரை பார்த்துக்க சொல்லலாம். எப்போயுமே இன்பாக்ஸ் 0வாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் 0 இன்பாக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இடத்துலேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்பாக்ஸுக்குள்ளே இன்பாக்ஸா அல்லது தனி ஃபோல்டரா அப்படின்றத பார்த்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாவா இல்லை ஆல் வைஸாவா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பேஸ் கண்ட்ரோலில் டேட் வைஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இழுத்துட்டு வந்து விடலாம் அல்லது கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு எந்த ஃபோல்டர் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துக்கலாம். 2 வகையாக அந்த ஃபோல்டருக்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது அன்ரீட் கொடுக்கறது. கூகுள் அன்ரீட் கொடுக்குற மாதிரி அந்த சின்ன ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணால் அன்ரீட் ஆகிடும். யாருக்கான சப்ஜெக்டோ அது அல்லது அதுக்கான ஆக்ஷன் முடிஞ்சுன்னா அதுக்கு உள்ளே போட்டணும். அடுத்து ஆஃபீஸில் இருக்க மெயில் ஐடி. இப்போ சிசிடிஎன்எஸ் மெயில் ஐடி பார்த்தோம். ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஆஃபீஸ் ஐடியை யூஸ் பண்ணியே அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் மெயில் இருக்குங்க சார். டிஎன்இஜிஏக்குன்னு ஒரு மெயில் இருக்குது. அதுவும் கவர்மெண்ட் மெயில் தான். அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கான யூஆர்எல்லை நம்ம முன்னாடி காமிச்சோம். அதை பார்த்துக்கோங்க. https://mail.tn.gov.in. இது அதோட பேஜ். மெயில் ஐடி உங்களோட ஆஃபீஸ் ஐடி தான், ஐடி பாஸ்வேர்டு தான் இதுக்கு வரும். கொடுத்துக்குறோம். இதே மாதிரி தான் அது என்ன இருக்கோ மெயிலுக்கான பர்பஸ் என்ன கம்போஸ் பண்ண போகிறோம், அட்டாச் பண்ண போகிறோம், சென்ட் பண்ண போகிறோம். இந்த மெயிலேருந்து சிசிடிஎன்எஸ் மெயில் ஐடிக்கு போகும், ஜிமெயிலுக்கும் போகும். அதே மாதிரி சிசிடிஎன்எஸ் மெயில் ஐடிலேருந்து இந்த மெயிலுக்கும் வரும். அதனால் அதில் எந்த குழப்பம் வேணாம். அதுவும் கவர்மெண்ட் மெயில் ஐடி, இதுவும் கவர்மெண்ட் மெயில் ஐடி. ஆனால் ரெண்டுக்குமே வேறு வேறு போர்ட்டல், வேறு வேறு யூஆர்எல், வேறு வேறு வெப்சைட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். கான்டாக்டை சேவ் பண்ணிக்கலாம், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போயுமே ஃபோல்டருக்குள்ளே போடுறது சிறப்பு. 0 இன்பாக்ஸ் இருந்தே ஆகணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் இவ்வளோ மெசேஜ் உள்ளே இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஆஃபீஸுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வர இதெல்லாம் வருதில்ல, கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து வரதெல்லாம் வருதில்ல, ஸ்டேஷன்ஸ்லேருந்து வரதெல்லாம் வருதில்ல, அந்த மாதிரி நான் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அது கன்வீன்ஸாக இருக்குது, என்னோடய ஆஃபீஸ் கன்வீன்ஸாக இருக்குன்னா அது மாதிரி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஃபோல்டருக்கு விசிபிள் ஆகணுமாங்கிறது அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணால் தெரிஞ்சுக்கும். எஸ்பி ஆஃபீஸில் இருந்த மெசேஜ் எஸ்பிஎஸ்குள்ளே போட்டுருவேன். ரேஞ்ச் ஆஃபீஸில் வந்தது ரேஞ்ச் ஆஃபீஸ், கேம்ப் ஆஃபீஸில் வந்தது கேம்ப் ஆஃபீஸு, அழிக்க வேண்டிய ட்ராஷுக்குள்ளே போட்டுறேன். அதுக்கான ரூம்குள்ளே போட்டுறோம். ஆக்ஷன் முடிச்சுட்டு போடுறோம். அப்படி இல்லைனா போட்டுவிட்டு ஆக்ஷன் யார் அந்த சீட்டு பார்க்குறாங்களோ அல்லது யார் அந்த சப்ஜெக்ட் பார்க்குறாங்களோ அவங்கள அந்த ஆக்ஷனை கண்டினியூ பண்ணிக்க சொல்கிறோம். இதாங்க சார் இன்றைக்கான கான்செப்ட்டு. இதை தவிர நமக்கு இதில் சொல்கிறதுக்கு எது இருக்குது அப்படின்னா இது இல்லை. எதுனா சந்தேகம்னா கேளுங்க. தேங்க்யூ சார்.